எல்லாருக்கும் மாலை வணக்கம். என்னோடய பேர் புதுகை மாரிசா. இந்த ப்ரெஸ் மீட் எதுக்காக கூப்பிட்டு இருக்கேன் அப்படின்னா, மாஸ்க் அப்படிங்கிற படத்தோட டைட்டிலு, அந்த படம் என்னுடையது. நான் தான் ப்ரொடியூசர், நான் தான் டைரக்டரு. இப்போ சமீபத்தில் வெற்றிமாறன் சாரோட தயாரிப்பில் நடிகர் கவின் நடித்த மாஸ்க்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு ஒரு அர்ஜெண்ட்டாக தான் உங்களெல்லாம் கூப்பிட்ருக்கேன். ஒரு 2 நாளைக்கு முன்னால் தான் இந்த ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வந்துச்சு. பூனைக்கு மணி கட்டுறது யார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, நம்மக்கிட்ட தான் மாஸ்க்குன்னு ஒரு மணி இருக்கே, இந்த ஜாக்குவார் தங்கங்கிற பூனைக்கு அந்த மணியை கட்டி விடலாங்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணேன். ஆக்சுவலாக 22/4/2017 மாஸ்க் டைட்டில் நான் கில்டு சங்கத்தில் பதிவு பண்ணேன். ஜாக்குவார் தங்கம் வந்து அதில் தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் ரெனியூவல் கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தோம். அது 2 வருஷம் கழித்து கோவிட் வந்துருச்சு. அதனால் உலகத்துக்கே தெரியும் யாரும் வெளியில் வரக்கூடாதுன்னு. அந்த சூழ்நிலையில் யாராலையும் வீட்டை விட்டு வெளில போக முடியாத காரணம், கோவிட் முடிஞ்சு அந்த லாஸ்ட்டு எண்ட் ஆஃப் மந்தில் வந்து சங்கத்தை ஓப்பன் பண்ணாங்க. நான் ஜாக்குவார் தங்கத்துக்கிட்ட நான் போயிட்டு முழு பணத்தையும் கட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் வந்து என்கிட்ட பணம் வாங்கலை. அதுக்கு பதிலாக நீங்கள் முதல்ல படத்தெல்லாம் முடிங்க, நான் யாருக்குமே என்ஓசி கொடுக்கல, உங்களுக்கு தான் இந்த படம், உங்களுக்கு தான் இந்த டைட்டிலு, இது நீங்கள் சென்சார் எடுத்துகிட்டு வாங்க, நான் தரேன்னு சொன்னார். ஒரு தலைவர் சொல்லும்போது நான் அடுத்த வாரத்தை சொல்லக்கூடாங்கிறதுக்காக எழுந்திரிச்சு போயிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நம்ம ஆதிராஜன் ஒரு டைரக்டர் வந்து மாஸ்க்குன்னு படம் போஸ்ட்டு வெளியிட்டாங்க. அதை கேட்டோன்னே திரும்பவும் அவருக்கு கால் பண்ணேன். இந்த மாட்டம் சார், ஆதிராஜன் சார்னு ஒரு டைரக்டரு மாஸ்க்குன்னு படம் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத தம்பி, மாஸ்க்குங்கிற டைட்டில் தமிழ் சினிமாவில் உனக்கு தான், நான் யாருக்கும் என்ஓசி கொடுக்கல, நீ முதல்ல சென்சாருக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு சென்சாருக்கு எடுத்துகிட்டு போகிற நேரத்தில் அவர் பணத்தை வாங்கலை, சென்சாருக்கும் கையெழுத்து போடல. அதுக்கப்புறம் என்னை சங்கத்தில் செயலாளர் தலைவர் பிரச்சனைகளை கோர்ட்டுக்கு சீல் வச்சுட்டாங்க. ஹைகோர்ட்லேருந்து வந்து சங்கத்தை சீல் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் உறுப்பினர்கள் கூட உள்ளே நுழைய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. என்னால் ரினியூல் பண்ணவும் அந்த நேரத்துக்கு யாராலையுமே முடியாது, எந்த உறுப்பினராலையுமே முடியாது. அதுக்கப்புறம் நான் சரி இதுக்கு மேலே அவரை நம்ப வேணான்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு, அதாவது நம்ம பெப்சி தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சேன் 1 வருஷத்துக்கு முன்னால். இந்த மாட்டம் வெற்றிமாறன் சார் தயாரிப்பில் மாஸ்க்குங்கிற ஒரு படம் வரப்போகுது சார், அது என்னோடய டைட்டிலு, அது ஜாக்குவார் தங்கம் சார் எனக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, என்ஓசி யாருக்கும் கொடுக்கலன்னு அவர் வந்து உறுதிமொழி கொடுத்துருக்காரு, எனக்கு தயவுசெய்து அந்த எனக்கு ரிப்ளை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். 1 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் அங்கேருந்து எனக்கு பதில் வரல. அதுக்கப்புறம் பெப்சி யூனியனில் போய் நம்ம என்னோடய குடும்பத்தோடு நான் போயிட்டு நம்ம செல்வமணி சார்கிட்ட போயிட்டு கேட்டேன், இந்த மாட்டம் விஷயம் சார் எனக்கு அப்படின்ட்டு. அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு, சின்ன படங்கள் எடுக்கிற எல்லாருமே தற்கொலை பண்ணுறத தவிர வேறு வழியே கிடையாது, இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல தம்பின்னு என் மனைவி என் குழந்தை முன்னாலே சொன்னார். அதுக்காக நான் சாக மாட்டேன், வாழ்ந்து காட்டுவேங்கிறத உங்கள் முன்னால் வந்து நின்றுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டேன். திரும்ப இயக்குனர் சங்கத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சேன், இந்த மாட்டம் விஷயம்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் போட்டு. அங்கேருந்தும் எந்த ரிப்ளையும் வரல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் திரும்பவும் ஜாக்குவார் தங்கம் சார்கிட்ட போயிட்டு, சார் இந்த மாட்டம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, எனக்கு கடன் கொடுத்து என்ன நம்பி இணைய தயாரிப்பாளர்கள் வந்தவங்களாம் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க, நான் படம் ரிலீஸ் பண்ணணும், எனக்கு டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தா தான் நான் என்னுடைய படத்தில் முன்னால் சிஜி ஒர்க் பண்ண முடியும் மாஸ்க்குன்ட்டு, அதனால் தயவுசெய்து அது கொஞ்சம் எனக்கு ரினியூல் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். தம்பி, ரினியூல் பண்ண முடியாது, நீ படத்தெல்லாம் முடித்து நீயே மாஸ்க்குன்னு சிஜி ஒர்க் பண்ணதுக்கு எவ்வளோ ஆக போகுது, அதையும் நீயே போட்டு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காட்டு, அதுக்கப்புறமா நான் தரேன்னாரு. அது போல் என்னால் செய்கிறதுக்கு என்கிட்ட அப்போதைக்கு அந்த அளவு அமௌண்ட் இல்லை, அதுவும் சரியான முறையும் கிடையாது. ஏன்னா டைட்டிலு அவர் முறைப்படி நமக்கு எதுவுமே கொடுக்க மாட்டுறாரு, எல்லாமே அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தார். அது வீட்டில் தான் அது எல்லாமே நான் பேச்சுவார்த்தை எல்லாமே பண்ணது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு போன வாரம் ட்ரெய்லர் அண்ட் ரிலீஸு மாஸ்க்கு 21 நவம்பர் 21 ரிலீஸுன்னு போஸ்ட்டு பார்த்தேன். மவுண்ட் ரோட்டில் போயிட்டுருக்கும்போது அங்கேயே நிறுத்திட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாக்குவார் தங்கத்துக்கு அந்த விஷயத்தை ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு உடனே ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, நான் யாருக்கும் என்ஓசி கொடுக்கல, நீங்கள் தைரியமாக இருக்கலாம், அவங்க என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க, நான் கொடுத்தா தானே அது டைட்டில் இது பண்ண முடியும்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் படமே ரிலீஸ் ஆக போது சென்சார் பண்ணிட்டாங்க சார்னு. எப்படி பண்ணியிருப்பாங்க,
அப்படின்ட்டு என்னையவே கொஸ்டின் கேட்டார். சரி நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னாரு. மறுநாள் நான் வீட்டுக்கு போனேன். காலையில் 9 மணிக்கு வர சொன்னார். 12:30 மணி வரைக்கும் ஃபோன் எடுக்கலை. 12:30 மணிக்கு மேலே ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு மேலே வாங்கன்னு கூப்பிட்டாரு. நான் மேலே போனேன். மேலே போய் உட்காந்த உடனே அவங்க தான் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க, அவங்க சைடு எல்லாம் கரெக்டாக இருக்குது தம்பி அப்படின்னாரு. சார் நம்ம பேனர் நீங்கள் என்ஓசி கொடுத்தீங்களா இல்லையான்னு மட்டும் எனக்கு ஒரு லெட்ரு கொடுங்க. நீங்கள் என்ஓசி கொடுத்துட்டிங்கன்னா போதும், நான் எழுந்திரிச்சு போயிடுறேன். நீங்கள் கொடுக்கலாம் எனக்கு மாஸ்க் டைட்டில் கொடுங்கன்னு. இல்லை நான் என்ஓசி இன்னும் கொடுக்கவே இல்லை, ஒரு வேளை மேனேஜர் மேடம் கொடுத்தாலும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னாரு. சார் கில்டு சங்க தலைவர் நீங்கள், உங்களோட சைன் இல்லாமல் இந்த மட்டும் டைட்டில் வேறு ஆளுக்கு கொடுக்க முடியுமா மேனேஜர் ஆளுன்னு கேட்டேன். அமைதியாக இருந்தார். ஏன்னா அவர் உள்ள எல்லா கேமராவும் எப்போ ஆன் பண்ணுவார் எப்போ ஆஃப் பண்ணுவார்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் வீட்டில் உள்ள 2 கேமராவும் என்றைக்குமே ஆன் ஆகாது, ஏன்னா அவர் வீட்டுக்கு ஏதாவது விபரீதம் நடந்துருன்ட்டு. ஆனால் கில்டில் உள்ள கேமரா எப்போ ஆன் ஆகும் எப்போ ஆஃப் ஆகுன்ட்டு ரெக்கார்டே இருக்குது ஹைகோர்ட்டில். கில்டு மேலே வந்து கடந்த ஒரு 2-3 வருஷமாக பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஜாகுவார் தங்க மாதிரியே வழக்கு போட்டிருக்காங்க. நிறைய கேமராமேனே ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து இது வரைக்கும் இந்த டைட்டில் அவர் கொடுப்பாருன்னு எந்த நம்பிக்கையில் இருந்தீங்க நீங்கள்? சார் தலைவருங்கிற ஒரு மரியாதை தான் சார். இப்போ நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் டே என்னடா அப்படி பண்ணுறான்னு கேட்கலாம். நம்ம எதிரியாக இருந்தால் கோபத்தில் 2 அடி அடிக்கலாம். ஒரு சங்க தலைவராக அதுவும் ஒரு பொது வாழ்வில் இருக்கிற ஒரு மனுஷனை போட்டு நம்ம மரியாதையாக தான் சார் பேச முடியும். அதை நான் இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன். அவரை பற்றி உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அடிகாலங்களை வச்சு நிறைய பேரை அடித்ததுக்கான ஆதாரமும் இருக்குது. துரை சாருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, சட்டையை பிடிச்சி இழுத்ததுக்கான ஆதாரமும் இருக்குது. அப்போ நான் போய் ஒரு தனியாளை பண்ணால் என்னை என்ன வேணாலும் செய்வார் சார் அவர். ஏன்னா அவருக்கு பணப்பலம் இருக்குது, பதவி பலம் இருக்குது, எல்லாம் இருக்குது. எனக்கு எதுவுமே கிடையாது. நான் ஒரு ஆள், எனக்கு 2 குழந்தைங்க, ஒரு ஒய்ஃப். நான் அடுத்த படம் நான் என்னையை காப்பாற்றணும், என் குழந்தைங்களை காப்பாற்றணும். முன்னால் கூட தோணுச்சு எனக்கு. அவர் வீட்டு முன்னாலே தற்கொலை முடி செத்துட்டோம்னா நடிகர் இயக்குனர் சங்கம் எல்லாம் சேர்ந்து பல லட்சங்களை என் மனைவிக்கு கொடுப்பாங்க, அள்ளி கொடுப்பாங்க. இப்போ பார்த்துட்டு தானே இருக்கிறோம். எங்கேயாவது ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு. ஒரு பொதுக்கூட்டம் வந்து யாராவது இறந்துட்டாங்கன்னா பணம் நிச்சயம். ஆனால் அப்படி நான் நினைக்கல. உழைச்சி சம்பாதிக்கலாம், நம்ம இந்த பேசி பார்ப்போம், பத்திரிக்கைக்கு இந்த செய்தியை வைப்போம், அவங்களால முடிஞ்ச உதவியை பண்ணட்டும். அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே நான் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் எதிர்த்து போராட. ஆமாம் சார், எனக்கு இப்போ எனக்கு வந்து ஜாகுவார் தங்கத்து மேலே தான் குற்றத்தை வைக்கிறேன். அவர்கிட்ட அவர் என்கிட்ட கேட்ட விஷயம் முந்தா நாள் நைட் ஈவினிங், தம்பி அவர் சென்சார் வச்சுட்டாங்க, பெரிய டைரக்டர், பெரிய ஹீரோ, ப்ரொடியூசர் எல்லாமே பெரிய ஆளுங்க, நம்ம இப்போ போய் டைட்டில் கேட்க முடியாது, நான் ஏதாவது பணம் வாங்கி தரட்டுமான்னு கேட்டார். நான் என்ன பண்ணுவேன், நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், எனக்கு இப்போ கடங்காரங்க துரத்திட்டு இருக்காங்க, பதில் சொல்ல முடியல. இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன். போன மாதம் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க ஊரில், நான் போகலை, வீடியோ காலில் தான் எங்கள் அம்மாவை பார்த்தேன். ஏன்னா ஊரில் கடங்காரங்க இருக்கிறதுனால எங்கள் அம்மாவுடைய பணத்தை தூக்க விடாமல் தடுத்துருவாங்களோ ஒரு இதுக்காக போகல. இன்ன வரைக்கும் எங்கள் அம்மாச்சத்துக்கு அழுகலை சார், அழுகலை, தைரியமாக இருக்கேன். வீடியோ காலில் தான் பார்த்தேன், அதுக்கான ரெக்கார்டு வச்சுருக்கேன். ஆனால் போனால் தடை பண்ணி அம்மா நல்லா வாழ்ந்தாங்க, அவங்கள போய் தூக்குறதுல ஒரு பிரச்சனை வந்துட நான் போகலை. இப்படியெல்லாம் எல்லா கஷ்டமும் ஜாகுவார் தங்கத்துக்கு தெரியும், எல்லாமே தெரியும். அவர் அவ்வளவு நல்லவர் என்கிட்ட பேசினார். அவ்வளவு எப்படி சொல்கிறேன்னு தெரில எனக்கு. சார் எனக்கு நான் கடன் பிரச்சனை ரொம்ப இருக்கேன் சார். எனக்கு வந்து அவங்க பெரிய கோடி பணம் போட்டு எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஏன்னா தெரிஞ்சிருந்தால் கூட என்னை கூப்பிட்டு பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஜாகுவார் தங்கம் மறைச்சிட்டார், முழுக்க மறைச்சிட்டார். அதனால் எனக்கு இப்போதைக்கு பண உதவி இருந்தால் மட்டும்தான் நான் என் பிரச்சனையை இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் டாட்டே மாஸ்க்குன்னு தான் வச்சுருக்கேன். அதை நான் தூக்கணும், அதை தூக்கிவிட்டு அடுத்து படமெல்லாம் மாஸ்க்குங்கிறது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சுங்களேன். டைட்டில் வேறு சேஞ்ச் பண்ணணும், புதுசாக போய் சென்சார் பண்ணணும், அதுக்கான வேலையை பண்ணணும். பணப்பற்றாக்குறையில் இருக்க அவ்வளோதான் விஷயம். என்னுடைய விஷயத்த இதான் அவங்களுக்கு தெரியப்படுத்த வரேன். நான் அவங்கள குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் ஜாகுவார் தங்கம் கொண்டு போகவே இல்லை. இவர் என்ஓசி கொடுத்துட்டாருங்கிற விஷயமே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வரும். ஏன்னா அவர் கண்டிப்பாக கொடுத்துருப்பார், அவ்வளோ நல்லவர், அவர் கண்டிப்பாக கொடுத்துருப்பார் சென்சார், அவர் கொடுத்துருப்பார். இங்கே யாருக்கும் இல்லைங்கன்னு கொடுத்துருப்பார் அவர். நீங்கள் வெற்றிமாறனுக்குள்ள ஆண்ட்ரிக்கு அவங்க கவனத்துக்கு எடுத்துகிட்டு போக மாட்டீங்க நீங்கள்? சார் என்னால் எப்படி சார் போக முடியும்? சாதாரணமாக ஆரம்பம்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும், என்னோடய டைட்டில் அது. நான் ரிஜிஸ்டர் பண்ணலை, ஷூட்டிங் போயிட்டு இருந்தேன் குற்றாலத்தில். நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வர கேப்பில் அஜித் படத்துக்கு வச்சுட்டாங்க. நான் எதுவுமே சொல்லலையே, இது வரைக்கும் யாருக்குமே சொல்லலையே. ஏன்னா அது என்னோடய டைட்டில், அதுக்கான போஸ்ட்லாம் நான் வச்சுருக்கேன். நான் ரிஜிஸ்டர் பண்ணலை, நான் பண்ணலை, அது என் மேலே தப்பு. இது நான் பண்ணியிருக்கேன், நான் போராடுவேன், இது எனக்கு உரிமை இருக்குது. அதுக்கு
என்னோட படம் அது, என்னோட டைட்டில். இப்போ எல்லாருமே கேட்குறாங்க மாஸ் போஸ்ட் ஒன்று என்ன உங்கள் பேர் வரல டைரக்டர் அப்படிங்கிறாங்க. என் படம்னு நினச்சிக்கிட்டே என்ன கேட்குறாங்க எல்லோரும். ஏன்னா இப்போ கடந்த 8 வருஷமாக நான் தான் டைரக்டர்னு எல்லாருக்கும் தெரியும் சார். எங்கேயாவது போய் கதை சொல்ல போனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு வாங்கங்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? இதே டைட்டில் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து அந்த மாஸ்க் படத்தோட கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா நீங்கள் அது அப்போ என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? அதுக்கான அந்த டேட்டு நான் 2017 22 பண்ணியிருக்கேன் இல்லையா, அவங்க அதுக்கு முன்னால் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு தான் அது சொந்தம். அதுக்கு அப்புறம் பண்ணியிருந்தால் எப்படி, யார் கொடுத்தா? ஏன்னா 3 சங்கங்கள் இங்கே இருக்குதுன்னு ஜாகவர்தங்க சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒன்று வந்து பெப்சி யூனியனு, இன்னொன்று கில்டு, இன்னொன்று ஏதோ தெலுங்கு யூனியன் 3 இருக்கான். இப்போ வந்து நம்ம போய் உதாரணத்துக்கு கில்டில் வந்து ஒரு டைட்டில் கேட்டோம் அப்படின்னா 1 மாதம் அந்த டைட்டில் நமக்கு கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 2 பேருக்கிட்டையும் அவங்க என்ஓசி கேட்பாங்களாம். அவங்க என்ஓசி கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு அந்த டைட்டில் கொடுப்பாங்க. இன்றைக்கி சின்ன சின்ன படங்கள்லாம் ரொம்ப அசிங்கமாக ஒரு சிரிக்கிறாப்பில் ஏன் டைட்டில் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு ஜாகவர்தங்க தான் காரணம். இவங்க அற்புதமான டைட்டில் வச்சுட்டு போவாங்க, அவர் அதை கொடுக்க மாட்டார். ஐயோ இது வேற ஆள் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், யார்ட்டையுமே இருக்காது, பணத்தை எதிர்பார்ப்பார். அடுத்து சார் அந்த டைட்டில் வேணும் சார், என் கதைக்கு முக்கியம் போய் இயக்குனர் கேட்பார். அப்படியா சரி நான் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன், ஏதாவது பணம் எதுவும் கொடுக்க முடியுமா உங்களால் அப்படின்னு கேட்பார். இவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னா இவரே அந்த காசை வாங்கி வச்சுக்கிட்டு டைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவார். இவர் கொடுக்கலன்னு சொல்லிட்டாருன்னா அந்த டைட்டில் யாருக்கும் கொடுக்க மாட்டார், ஒருத்தர்கிட்ட இருக்கும்பார். ஏன் அவன் நம்பர் கொடுக்கட்டுமே, போய் பேசட்டும், காலில் விழுவட்டும், என் கதைக்கு தேவைன்னு சொல்லிட்டு இறக்கப்பட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த டைட்டில் கொடுப்பாங்க சார். வெற்றிமாறன் சாரே என்கிட்ட வந்து கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன் சார். ஏன்னா ஒரு பெரிய டேரக்டரு, நான் வளர்ந்து வரேன். எனக்கு அவ்வளோ பெரிய ஆடியன்ஸ்லாம் தேட்டருக்கு வர மாட்டாங்க, கவினுக்கு வருவாங்க. நான் கொடுத்துருப்பேன் அந்த டைட்டில். ஆனால் ஜாகவர்தங்க மறைச்சிட்டாரு சார் எல்லாத்தையும். சார் அந்த டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது வெளிப்படையாக பண்ணிடலாம்ல, இன்னார் இந்த டைட்டில் பண்ணியிருக்காங்க, இன்னார் பண்ணிடுறாங்க, வெளிப்படையாக பண்ணிடலாம்ல. அதை தான் பண்ண மாட்டேன், சங்கங்களை தான் பண்ணணும். நான் அதில் எந்த பதவியுமே கிடையாது, உறுப்பினர் தானே நான். சங்கங்கள் நினச்சா இது பண்ணியிருக்காங்கன்னு ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி இது பண்ணியிருக்காங்கன்னு போட்டால் யார் எல்லாருக்கும் தெரிஞ்சிட போகுது. இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் வந்து தணல்னு நான் தான் டைட்டில் வச்சேன், அதுவும் நீட் பண்ணல, வேற ஆள் பண்ணிட்டாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லலையே, என்னோட டைட்டில் தான் அது. எல்லாத்துக்கும் ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது, கதையை எழுதி வச்சுருக்கேன் தணல்ன்ட்டு. ஆனால் வேறு படம் வந்துடுச்சு, நான் அதெல்லாம் கேட்கல, ரிஜிஸ்டர் பண்ண. இதை நான் என்ன சொல்கிறேன், ஒரு டைட்டிலாக இப்போ ஆர்வி உதயகுமார் சார் சொல்கிறபடி பார்த்தா யாருமே டைட்டில் வைக்க வேண்டாம், நேரடியாக படத்தை பண்ணுங்கள், சென்சாருக்கு போடுங்க, கொடுங்க, டைட்டில் கொடுத்துருவாங்கங்கிறாங்க. இவ்வளோதான் விஷயம். யாரும் அவசரப்பட்டு தயாரிப்பாளர்களே பூஜைங்கிற பேரில் உங்கள் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடாதீங்க. நீங்கள் 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி நீங்கள் பண்ணுவீங்க, மறுநாள் ஒருத்தன் ஆர்டிஸ்ட்டுக்கு தூக்கி கொண்டு போய்ட்டு அந்த டைட்டில் ரினியூல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அவ்வளோதான், யாரும் பண்ணாதீங்க. வந்து இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினர் சார். இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினர். என்னுடைய கார்டு எண் வந்து 1167ன்னு நினைக்கிறேன். இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினராக இருந்துட்டு உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஆர்வி உதயகுமார் வந்து உதவி பண்ண மறுக்கிறாரா சார்? அதை கேட்டதுக்கு கோவப்படுறாரு சார். அவர் காரில் உட்காந்துக்கிட்டு கார் டோரை மூடினார். நான் என்ன சார் இந்த கேள்வி கேட்டேன். முதலமைச்சரே ரோட்டில் நின்று மனு வாங்குறாரு, உங்களுக்கு இதை வாங்குறதுக்கு என்ன சார் கேட்டோம். டப்புன்னு கதவை திறந்து என்ன தம்பி உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். நான் பயப்படலை, ஏன்னா வாழ்வாசாவான்னு தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணிட போகிறாங்க நம்மளை, நான் ஒன்றுமே இல்லாத, அவங்க பெரிய ஆளுங்க, நான் ஒன்றுமே இல்லாத ஆள், என்ன வேணாலும் பண்ணிட்டு சொல்லிட்டு நான் எதிர்த்து தான் பேசினேன். அப்போதைக்கு பக்கத்தில் அவருடைய ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, கூடவே ஒருத்தர் இருந்தார். கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க எல்லாருமே. நான் அப்படி தான் ஆர்கே செல்வமணி சாட்டையும் அதை தான் பேசினேன், அப்படி தான் பேசினேன். எனக்கு என்ன பயம், என் ஒய்ஃபு முன்னாலேயே அவர் சொல்கிறாரு சின்ன படங்கள் எடுக்கிறவங்களாம் தற்கொலை பண்ணுறத தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு. அப்போ சின்ன பட தயாரிப்பாளர்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. பெரிய பட்ஜெட் பண்ணணும்னா ஹீரோக்கள் டேட் கொடுக்கணும். ஹீரோக்கள் டேட் கொடுக்கணும்னா ஒரு டேரக்டர் ஒரு படத்தை விட்டு கொடுக்கணும். ஒரு படத்தை விட்டு கொடுக்கணும்னா எப்படி சார்? இந்த படத்தோட பட்ஜெட்டு நான் சுமால் பட்ஜெட்டில் பண்ணேன். 80 லட்ச ரூபாய்க்கு தான் நான் பண்ணேன். நான் வந்து 10 கோடி 20 கோடிக்கெல்லாம் இந்த படம் பண்ணலை, 80 லட்ச ரூபாய்க்கு தான் பண்ணேன். இப்போ வட்டியெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்தில் ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கிட்ட இருக்குது. எனக்கு இவ்வளோதான் அவ்வளோதான் இல்லை சார். எனக்கு வந்து என்னுடைய பணத்தை பற்றி நான் பேசலை. என்னை நம்பி போட்ட ஒரு 6 பேர் இருக்காங்க, என்னை நம்பி எதிர்பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுக்குற லெவலுக்கு எனக்கு பணம் வந்தாவே போதும். வேறு எதையுமே நான் எதிர்பார்க்கவே இல்லை. இல்லை 1.5 கோடியெல்லாம் தேவையில்லை சார். அது வந்து நான் வட்டியெல்லாம் சேர்த்துல அதுக்கெல்லாம் போய் அவங்க ஆளாக முடியாது. எனக்கு அவங்களால இறக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்குது. இந்த படத்தோட டைட்டில் எவ்வளோ பெரிய விஷயம், கொரோனா டயத்தில் மாஸ்க் எவ்வளோ பெரிய வேல்யூ ஆச்சு, அதனால தான் இதை அவங்க வச்சாங்க. இந்த மாஸ்க்குன்னு வந்தோன்னே எல்லோரும் எனக்கு கொரோனா டயத்தில் இவ்வளோ அற்புதமான டைட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்களா பாராட்டினாங்க.
அது கொரோனா வர்றதுக்கு முன்னாலே மாஸ்க்னு வச்சாலும் 2017 அதுக்கான ரெக்கார்ட் இருக்குது. சார் இப்போ டைட்டில் கிடைக்கல, இப்போ என்ன பண்ண போறீங்க? இல்லை கேஸ் என்ன பண்ண ப்ரெஸ் மீட்டு வச்சுருக்கேன் சார். எனக்கு இதுக்கு மூலம் தீர்வு வேணும். ஏன்னா அடுத்து நான் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பணம் வேணும். கோர்ட்டில் போய் ஸ்டே ஆர்டர் வாங்கினோம்னா அவ்வளோ பெரிய நிறுவனத்தை எதிர்த்து ஸ்டே ஆர்டர் வாங்குறதுனா எவ்வளோ பெரிய சாத்தியம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் போய் ஒரு அட்வொகேட்டை ஃபிக்ஸ் பண்ணால் அந்த அட்வொகேட்டை வேலை கொடுத்து வாங்கிடுவாங்க. யார் வருவா எனக்காக? அதனால அவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கேன். சார் எல்லா படத்துக்குமே வந்து கடைசி நேரத்தில் வந்து இந்த மாதிரி எல்லாரும் கிளைம் பண்ணால் எல்லாமே வந்து இதுக்காக சில பேர்லாம் பணம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக தான் நீங்கள் சொல்லுங்கள், அவர் கடைசி நேரத்தில் வரல, 1 வருஷத்துக்கு முன்னாலேயே எல்லாருக்கும் அவர் அனுப்பிச்சிருக்காரு, அதுக்கான ரெக்கார்டு எல்லாம் வச்சுருக்கிறாருன்னு சொல்லுங்கள்.